Hello viewers, good evening. Today we are going to see how to write a negative sentences in simple future tense. ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக எப்படி எழுது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, பாசிட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கேட்குறது, நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு வேலை நம்ம செய்ய மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து வரமாட்டான், அவன் இந்த வேலையை செய்ய மாட்டான், ஓகேங்களா, அவன் சாப்பிட மாட்டான், அவன் விளையாட மாட்டான், இந்த மாதிரி மாட்டான்னு ஒன்று வச்சுக்கலாம் ஃபியூச்சர் டென்ஸ்னா அதான் நமக்கு என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அதே இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி பார்த்துருக்கோம் நம்ம, அவன் விளையாட வருவதில்லை, அவன் சாப்பிடுவதில்லை அப்படின்னு ஒரு ப்ரெசென்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல அவன் சாப்பிடவில்லை, அவன் தூங்கவில்லை அப்படின்னு வரும் பாஸ்ட் டென்ஸ்ல. ஃபியூச்சர் டென்ஸ்ல அவன் விளையாட மாட்டான், எழுத மாட்டான், இந்த மாதிரி மாட்டான்ங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்றோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இனிமேல் அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் அப்படிங்கிறத சொல்றது தான் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ்ல சென்டென்சஸ். ஓகே, ஸோ டுடே we are going to see how to write the sentences in negative sentences in simple future tense. ஓகேங்களா. சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிறது நீங்க பார்க்க போறோம். ஓகே, பாருங்க நான் சென்டென்ஸ் வச்சுக்கேன். இன்று அவன் விளையாட வரமாட்டான். ஓகே, இன்னைக்கு அவன் விளையாட வரமாட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது இது? ஸோ இன்றுங்கிறது நமக்கு எனக்கு டுடே. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவன்கிறது என்ன நமக்கு இங்கே சப்ஜெக்ட். ஓகே, அவன், அவள், அது, ஹி, ஷி, இட், தே, ஓகேங்களா, ஐ, வி, இதெல்லாம் நமக்கு எடுத்து சப்ஜெக்ட்ல வரும். ஓகே, ஸோ அவனுக்கு என்ன வரும் நமக்கு ஹி. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணும், வரமாட்டான். ஓகேங்களா, மாட்டான்னு இருக்கு, அப்ப என்ன பண்ணும், இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ், அப்ப என்ன பண்ணணும், நம்ம வில் நாட் போடணும். ஓகே, ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம வில் போடணும், அதுல நெகட்டிவ்னா நம்ம என்ன சொல்லணும், வில் நாட் போடணும். இந்த வில் நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா won't அப்படிங்கிறத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, won't. ஓகேங்களா, he won'tன்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்பு போடணும். அடுத்தது என்னது, வரமாட்டான். அப்ப என்ன பண்ணணும், வர்றதுதான் நமக்கு இங்கே ஆக்ஷன். ஓகே, ஸோ he will not come. ஓகே, ஸோ he will not come எதுக்கு, விளையாட. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போட்டணும். ஓகே, அப்ப he will not come to play. ஓகேங்களா, to playனா என்ன அர்த்தம், நமக்கு விளையாட அர்த்தம். ஸோ டுடே he won't come to play அப்படின்னா இன்னைக்கு அவன் விளையாட வரமாட்டான் அப்படிங்கிறது வரும். நல்லா பார்த்துங்க, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கு பக்கத்துல வரமாட்டான் இருக்கும். இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம will not போட்டுடணும். அப்புறம் நம்ம அதோட வெர்பை போடணும். எது என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், கம். ஓகே, வர்றதுக்கு என்ன நமக்கு இங்கிலீஷ்ல கம். ஓகே, எதுக்கு, விளையாட. இந்த விளையாடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பின்னாடி போட்டணும். ஓகே, ஸோ he won't come to play today அப்படின்னு அர்த்தம், அவன் இன்று விளையாட வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் எப்படி வரும் நமக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல விளையாட வருவதில்லைன்னு வரும், அது ப்ரெசென்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வரும், விளையாட வரவில்லைன்னு வரும். ஓகே, வருவதில்லைன்னா ப்ரெசென்ட் டென்ஸ், வரவில்லைன்னா பாஸ்ட் டென்ஸ், வரமாட்டான்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அவன் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டான், அவன் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, அவன்கிறது எல்லாமே நமக்கு இங்கே சப்ஜெக்ட். ஓகே, அவன்கிறது இங்கே சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி பாருங்க இனிமேல்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரண்ட்லேயே கூட போட்டுக்கலாம், ஹியர் ஆஃப்டர். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் அவன்கிறது நமக்கு என்னது இங்கிலீஷ்ல ஹி, அதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ செய்ய மாட்டான்ங்கிறது நம்ம என்ன பண்ணணும், நம்ம won't போடணும். ஹி won't என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அதாவது வெர்பு என்ன, மாட்டான், செய்ய மாட்டான். ஓகே, அப்ப he won't do என்னது, he won't do எந்த தவறுங்கிறது என்னது நமக்கு இங்கிலீஷ்ல எனி மிஸ்டேக்ஸ். ஓகே, so that hereafter he won't do any mistake. மிஸ்டேக்னா தவறுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து இங்க பாருங்க, ரவி உன் பேச்சை கேட்க மாட்டான். ரவி உன் பேச்சை கேட்க மாட்டான்பா, இது எப்படி சொல்றது, இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். இனிமேல் நடக்க போறது எல்லாமே நமக்கு என்னது ஃபியூச்சர் டென்ஸ். அதுல நம்ம நெகட்டிவ்ல எப்படி நம்ம சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ரவிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு இங்க சப்ஜெக்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ரவி போட்டுணும், பக்கத்துல செய்ய மாட்டான் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணுமா won't போட்டுக்கணும். ஓகே, ஸோ ரவி won't இங்க என்ன பேச்சை கேட்க மாட்டான்ங்கிறது நமக்கு என்ன சொல்லணும், இங்கிலீஷ்ல டைரக்டா லிசன் சொல்லணும். ஓகே, ஸோ ரவி won't listen யார, உன் பேச்ச, உன்னுடைய அப்படின்னா அதுக்கு நம்ம பின்னாடி போட்டுக்கணும் டு யூ. ஓகே, ஸோ தட் ரவி won't. ஸோ வில் நாட் தான் நம்ம என்ன சொல்றோமா won'tன்னு சொல்றோம். ஓகே, ஸோ ரவி won't listen டு யூ. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ரவி உன் பேச்சை கேட்க மாட்டான்னா ரவி won't listen to you அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம இன்னைக்கு 2-3 சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, லைன்லேயே இருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு தம்ஸ் அப் போட்டுங்க அப்படியே. ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் யாரிடமும் கடன்
கடன் வாங்க மாட்டார்கள். ஓகேங்களா, சாரி, அது மாற்றி எழுதிங்க, தமிழில் தப்பாக எழுதிட்டேன். அவர்கள் யாரிடமும் கடன் வாங்க மாட்டார்கள். அவர்கள் யாரிடம் கடன் வாங்க மாட்டார்கள். இது எப்படி சொல்றது, நம்ம இன் ஃபியூச்சர்ல தான் சொல்ல போறோம். ஓகே, இன் ஃபியூச்சர்ல அவங்க வாங்க மாட்டாங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப எப்படி சொல்லணும், தே, ஹி, சி, இட், ஐ, வி, யூ, தே. இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்ட்டு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, நெகட்டிவ்ல ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், தே போடணும். சப்ஜெக்ட் நமக்கு தே, அவர்கள்ங்கிறது போட்டு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி வில் நாட் போடணும், இல்லாட்டி ஓன்ட்டு போடணும். ஓகே, தே ஓன்ட்டு. கடன் வாங்குறதுக்கு நமக்கு இங்கிலீஷ்ல பாரோ. ஓகேங்களா, ஸோ பாரோனா நமக்கு கடன் வாங்குறது. தே ஓன்ட் பாரோ. தே ஓன்ட் பாரோனா அவங்க கடன் வாங்க மாட்டாங்க யாரிடமும். அப்ப என்ன பண்ணணும், ஃப்ரம் எனிஒன் போடணும். ஃப்ரம் எனிஒன். அதாவது ஃப்ரம் எனிஒன்னா என்னது, யாரிடமும் இருந்துன்னு அர்த்தம். ஓகே, அதாவது யாரிடமுங்கிறது யாரிடம் இருந்தும் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது இங்க இருந்துங்கிறது மறைமுகமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ தே ஓன்ட் பாரோ ஃப்ரம் எனிஒன். அடுத்து பாருங்க, இனிமேல் அவன் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான். ஓகே, இனிமேல் அவன் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான். இது எப்படி நம்ம கேஷுவலா சொல்லுவோம், நம்ம இனிமேல் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். ஓகே, அப்ப இனிமேலுங்கிறதுக்கு என்ன, நமக்கு ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் அவங்கிறது நமக்கு ஹி. ஓகேங்களா, ஹியர் ஆஃப்டர் ஹி won't. ஹியர் ஆஃப்டர் ஹி won't, ஹீனா நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஹியர் ஆஃப்டர் ஹி won't தொந்தரவு செய்ய மாட்டாங்கிறது நமக்கு என்னது, இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை டிஸ்டர்ப். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு வெர்போட பிரசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ஃபியூச்சர் ஃபார்ம்லாம் போட்டக்கூடாது. ஃபியூச்சர் ஃபார்ம் டிஸ்டர்ப் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, பிரசன்ட் ஃபார்ம் மட்டும் தான் போடணும். டிஸ்டர்ப், டேக், ஓகேங்களா, கம், அந்த மாதிரி தான் போடணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஹி won't டிஸ்டர்ப் யாரை, உன்னை. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், அந்த உன்னை தூக்கி பின்னாடி போடணும், யூ. ஓகேங்களா, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஹி won't டிஸ்டர்ப் யூனா அவன் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் தொந்தரவு செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்க, அவன் உன்னை வற்புறுத்த மாட்டான். ஓகேங்களா, அவன் உன்னை வற்புறுத்த மாட்டான். ஓகே, இந்த வற்புறுத்துறதுக்கு என்ன இங்கிலீஷ் நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா நமக்கு போதும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வெர்பு ஆக்ஷன் நிறைவே தெரிஞ்சாவே நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிடலாம். அது தட் இஸ் கால்ட் அஸ் வொக்காபுலரிம்பாங்க. ஸோ அவன்கிறது நமக்கு என்னது, ஹி won't. கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணணும், won't போடணும், ஏன்னா மாட்டான்ங்கிறது. ஓகே, இன் ஃபியூச்சர்ல சொல்ல போறோம். ஸோ ஹி won't வற்புறுத்த மாட்டாங்கிறது, அவனை ரொம்ப வற்புறுத்தாதீங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன, கம்பல். அவனை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் வேற மாதிரி. ஸோ ஹி won't கம்பல். ஓகேங்களா, அவன்கிறது ஹி போட்டாச்சு, வற்புறுத்த மாட்டாங்கிறது ஹி won't கம்பல் போட்டாச்சு, யார, உன்னை. ஓகேங்களா, அப்ப யூத்துக்கு நம்ம பின்னாடி போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஹி won't கம்பல் யூ. ஹி won't கம்பல் யூனா அவன் உன்னை கம்பல் பண்ண மாட்டான். ஓகே, வற்புறுத்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம், அடுத்து இன்னும் 2-3 சென்டென்ஸ் நீ பார்த்தலாம். ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் நான்வெஜ் சாப்பிடும், அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றோம். ஓகே, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, அழகா இருக்கு நமக்கு சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ் நமக்கு, அவர்கள்ங்கிறது நமக்கு என்னது, இங்கே தே. ஓகேங்களா, அப்ப தே போட்டுங்க. ஓகே, மாட்டாங்கன்னு வந்தாவே நீங்க won't போட்டுங்க, அவ்வளவுதான். சரி, தே won't. தே won't என்னது, நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈட். ஓகேங்களா, தே won't ஈட். இந்த இடத்துல நமக்கு டேக் கூட போடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. தே won't ஈட்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்ன சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி போடலாம். இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம அசைவம் இறைச்சி எழுதணும், நம்ம இங்கிலீஷ் எழுதிட்டேன் நான். தே won't ஈட் நான்வெஜ். அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இந்த இடத்துல தே won't டேக் நான்வெஜ் கூட போடலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அவள் சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட மாட்டாள். அவள் சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட மாட்டாப்பா. இது எப்படி சொல்றது அப்படின்னா, அவள்ங்கிறது நமக்கு என்னது வந்து ஷீ. ஓகேங்களா, ஷீ. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அவ சாப்பிட மாட்டாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஓகேங்களா, அப்ப ஷீ won't ஈட். ஓகேங்களா, ஷீ won't ஈட்னா அவ சாப்பிட மாட்டாங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த கர்மாவை சொல்லிட்டோம். ஓகேங்களா, செயல் ஆக்ஷன். ஷீ won't ஈட் என்னது, நமக்கு சாப்பாடுங்கிறது நமக்கு ஃபுட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஷீ won't ஈட் ஃபுட். நெய் போட்டுங்கிறது வித் கீ நம்ம பின்னாடி போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சரி. ஸோ தே won't ஈட் ஃபுட் வித் கீ. ஓகேங்களா, அது நெய்யோட சாப்பிட மாட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஷீ won't ஈட்னா அவள் சாப்பிட மாட்டா. ஓகேங்களா, ஃபுட்டு, அப்புறம் ஃபுட்டு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன சொல்றோம், நெய் போட்டு, அதை தான் நம்ம வித் கீ நம்ம சொல்றோம். ஸோ ஷீ won't ஈட் ஃபுட் வித் கீ அப்படின்னு அர்த்தம், அவள் நெய் போட்டு சாப்பிட மாட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்க,
அவள் யாரிடமும் கோபப்பட மாட்டாள். ஓகே, இது எப்படி இருக்கு நமக்கு? அவள்ங்கிறது நமக்கு என்னது? நமக்கு இங்க ஷீ. ஓகேங்களா? ஷீ won't கோபப்படுறது என்ன? நமக்கு ஆங்கிரி. ஓகேங்களா? ஷீ won't ஆங்கிரி. ஷீ won't ஆங்கிரி. யாரிடமும் என்ன சொல்றோம்? வித் எனி ஒன். ஓகேங்களா? வித் எனி ஒன். வித் எனி ஒன். ஓகேங்களா? ஸோ ஷி won't angry with anyone. ஓகேங்களா? இந்த ஷி won't angry with anyone. ஷி போட்டால் நமக்கு சப்ஜெக்ட். அடுத்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸுக்குள்ள நெகட்டிவாக won't போடணும். அப்புறம் நம்ம ஆக்ஷன் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மற்ற சென்டென்ஸ். ஓகே, அப்போ ஷி won't angry with anyone அப்படின்னா அர்த்தம் அவள் யாருக்கூடையும் கோவப்பட மாட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டுடே we are going to stop in this 9th sentence. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்க்குறோம். ஓகே, கொஸ்டின்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஓண்டத்துக்கு நம்ம முன்னாடி போட போகிறோம். அவன் வரமாட்டானா, அவன் சாப்பிட மாட்டானா, ஓகேங்களா, அவனைய பார்க்க வரமாட்டானா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே WH கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம முடிக்கிறோம். அடுத்த கிளாஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.